இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஜெபத்துல அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போக போகிறோம். கடந்த வாரத்தோட நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறது, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய தேவைகள், நம்ம சரீர பிரகாரமான தேவைகள், நம்முடைய பணம் பொருளாதாரத்தின் தேவைகள், அதே போல நம்முடைய மனதின் ரீதியிலான தேவைகள், நம்முடைய உணர்ச்சிகளில் தேவையானது எல்லாவற்றையும் குறித்து நாம் பார்த்தோம். அதுக்காக எப்படி ஜெபிப்பது என்பதையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதற்கு அடுத்த பகுதிக்கு நாம் வரப்போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். Matthew chapter 6 verse 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு எழுதுகிற இடத்திலே அதே லூக்கா எழுதும் போது அவர் சொல்றாரு, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், ரைட், எங்கள் குற்றங்களை தப்பிதங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுல ரெண்டுலயும் மாறாத ஒரே ஒரு ஃப்ரேஸ் என்னன்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, ரைட், நீ மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் பிறரை மன்னி என்று சொல்லி அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ he goes one step beyond. மத்தேயு 6:14-15 அவர் சொல்லுகிறார், மன்னிக்க தவறினால் என்ன நடக்கும். Matthew chapter 6 verses 14 and 15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஓகே, என்ன சொல்றாரு? நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை, பிறர் உங்களுக்கு விரோதமாய் செய்தவைகளை மன்னிக்காமல் இருந்தால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. ஆமென், ரைட், வெரி கிளியர் பிரின்சிபல். நீ மன்னிக்கலன்னா நான் மன்னிக்க மாட்டேன்றார் ஆண்டவர். யோசித்து பாருங்க, சுயநலவாதிகளா இருக்கணும் கொஞ்சம், வழங்குதா? அதாவது எனக்கு மன்னிப்பு வேணும் என்பதனால நான் என்ன செய்யறேன், தொலைஞ்சு போ, நான் மன்னிக்கிறேன் போ, எனக்கு விரோதமா நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, 7 தரம் இல்லை 70 தரமா இருந்தாலும் சரி, நான் மன்னிச்சுக்கிட்டே போறேன். காரணம் என்னன்னா, எனக்கு மன்னிக்கப்படணுமே, வழங்குதா? ரைட். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வாசிக்க போகிறோம். Matthew chapter 18 verse 23. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ரைட். Jesus is trying to present the kingdom, ரைட். இப்போ நான் ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னால் முதலாவது அந்த ராஜ்யம் எனக்குள்ள வரணும். நம்ம அவருக்கு கடன் பட்டிருக்கிறதுக்கு வாழ்நாட்கள் பூரா இது பண்ணாலும், எத்தனை மறுபிறவி எடுத்தாலும் அவருக்கு கடனை திரும்ப செலுத்தி தீர்க்கவே முடியாது, வழங்குதா? ஆனா அவர் என்ன செய்துட்டாரு, எல்லாவற்றையும் மன்னித்து இலவசமாக்கி கொடுத்தார் கிருபையினால, ரைட். அதுதான் இங்கே நடந்தது. எஜமான் சொல்லிட்டாரு, ஒரு பைசா கூட நீ திரும்ப தர வேணாம், நான் மன்னிச்சிறேன். மத்தேயு 18:33-35 வரைக்கும் வாசிக்க போகிறோம். Matthew chapter 18 verses 33-35. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். போனா போ, தொலைஞ்சு போ, மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாதான். என்ன செய்யணுமா? மனப்பூர்வமா. அந்த மனப்பூர்வம் வரணும்னா உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது எவ்வளோன்றதை நீங்க உணரணும், வழங்குதா? அதுக்கு தான் நான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன், தகப்பனுடைய அன்பு இன்னதென்பதை அறிந்து கொள்ளும் கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபையை தாங்க. அந்த அன்பை அறிந்து கொண்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, யார் மேலேயும் கோபம் வைக்க மாட்டீங்க. அவனுக்கு தெரியலப்பா, இந்த தகப்பன் எவ்வளவோ அன்புள்ள தகப்பன்றது அவனுக்கு தெரியல. அந்த தகப்பனுடைய பிள்ளையா இருந்தா இப்படி இருக்க மாட்டான். போனா போது போ, அவனை மன்னிச்சிடலான்னு மனப்பூர்வமா என்ன செஞ்சிருவீங்க, மன்னிச்சு விட்டுருவீங்க, விளங்குதா? அதை சொல்றாரு, மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். So remember that forgiveness is very very important. நம்ம கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கும்படியாக நாம் பிறரை மன்னிக்க வேண்டும், வழங்குதா? ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு யோசித்து பாருங்க. இந்த கம்யூனியனுக்கு நம்ம வரும்போதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப
தெளிவாக என் மைண்டோடைய பிக்சரில், ஏன்னா நாங்கள் டிவைன் எக்ஸ்சேஞ்ச் போதிக்கும் போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் எங்கே ஆரம்பிப்போம்னா அந்த அந்த கடைசி ராபோஜனத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பதாக அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வைத்து சொல்கிறாரு, வாங்கி புசியுங்கள், உங்கள் பாவத்துக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு சொல்லும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், அதை சீஷர்கள் அங்கீகரித்த அந்த நொடி பொழுதுல, இந்த செகண்ட் தட் தே அக்செப்டட் இட், கண்காணாத ஆவிக்குரிய தளத்தில் ஒரு பரிமாற்றம் நடந்துருச்சு. என்னன்னா, நம்ம மேலே வர வேண்டிய தண்டனை இயேசு கிறிஸ்துவின் மேல் போயிருச்சு. அவர் நிமித்தமாக நாம் மன்னிக்கப்பட்டோம், ரைட்? ஆனா அதோட நிக்கல. அங்க தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் கடைசியில சிலுவையில முடிவடையும் போது அவர் கேட்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ரைட்? போன வாரம் இதெல்லாம் தியானிச்சோம், ரைட் தானே? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பிதான்னு கூட கூப்பிட முடியல, ஏன்னா பாவம் அங்க அவர் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய பாவம்? நம்ம பாவம். நம்ம பாவத்துக்கான தண்டனையும் அவர் மேல வைக்கப்பட்டிருக்குது. அப்போ அவர் அந்த மன்னிப்புல ஆரம்பிச்சு எங்க கொண்டு போய் விட்டாரு? குமாரன் குமாரத்தி என்று நமக்கு தகுதியே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்மை நிலைநிறுத்தினார் என்றால், அவ்வளவு நமக்காக செய்திருக்கிறவரை நீங்களும் நானும் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அவர் செய்யாவிட்டால் இன்றைக்கு நாம் இங்கே இருக்க மாட்டோம், ரைட்? அப்போ நம்ம we must be people who reflect him. வாசிங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Luke chapter 6 verse 35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணுமாம்? கைமாறு கருதாதீங்க, தகுதி பார்க்காதீங்க, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. விளங்குதான் நான் சொல்றது? மன்னிங்க, forgive, first forgive, right? எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது போல பிறரையும் என்ன செய்யுங்க? மன்னியுங்க. நீங்க எதற்காக மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா, மற்றவர்களை மன்னிக்கும்படியாக நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உலகத்தார் உங்களை மன்னிக்கலன்னா கவலைப்படாதீங்க, அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படல. ருசி பார்க்காத ஒன்றை அவன் என்ன செய்ய முடியாது? மற்றவர்களுக்கு அவன் கொடுக்க முடியாது. ஆனா நீங்களும் நானும் அவருடைய மன்னிப்பை ருசி பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால், எதற்காக என்று சொன்னால், to give that same forgiveness to others. நீங்களும் நானும் அளவற்ற கிருபையை அனுபவித்திருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் என்ன? அந்த அளவற்ற கிருபையை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதுக்கு தான். ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறதெல்லாம் உங்களிலிருந்து வெளியே புறப்பட்டு மற்றவர்களுக்கு போய் சேர்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஊற்றி இருக்கிறார். நீங்க ஒரு வாய்க்கால். ஹல்லேலூயா. ஏன் நான் மன்னிக்கப்பட்ட பின்பும் பாவத்திற்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னா, நீங்க முன்பு பாவியா இருந்தீர்கள், ரைட்? கொடூரமான பாவியா இருந்திருப்பீங்க இல்லையா? நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? கொலை செஞ்சிருக்கலாம், விபச்சாரம் செஞ்சிருக்கலாம், நீங்க பயங்கரமான பெரிய பெரிய பாவங்கள்ல ஈடுபட்டிருக்கலாம், ரைட்? ஆனா நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்தப்போ அது மன்னிக்கப்பட்டாயிற்று உங்களுக்கு, ரைட்? வாட் வாஸ் தேர் பிஃபோர் ஹஸ் பீன் forgiven. ஆனா நீங்க உள்ள வந்த உடனே அப்படியே பெர்ஃபெக்ட்டா சின்லெஸ் செயின்ட்டா மாறிட்டீங்களா? சரி, வாசிங்க 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை. யோவான் புறஜாதியாருக்கு எழுதல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு எழுதுகிறார் என்ற எண்ணத்தோடு வாசிங்க. 1 John chapter 1 verses 8 and 9 வாசிக்கலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ரைட். வசனம் என்ன சொல்கிறது? நமக்கு நாமே பாவம் இல்லை என்று சொல்வோமானால் யாரா இருக்கிறோம்? We are people who are cheating ourselves. நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம், ரைட்? நீங்க பெரிய பெரிய பாவத்தை விட்டிருந்திருக்கலாம். ஆனா வாட் அபவுட் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படி ஒரு பொய் சொல்லிடுறது? அடுத்தது சிலர் மேல வரும் பாருங்க வெறுப்பு,
ரைட்? இந்த மன்னியாத தன்மையை பற்றி நம்ம கற்றுக்கொள்றது வரைக்கும் நமக்குள்ள அந்த வெறுப்பு இருக்க தான் செய்யுது இல்லையா? எந்த தப்பா இருந்தாலும் அது பாவம் தான், ரைட்? அது சின்ன தப்போ பெரிய தப்போ மீடியம் சைஸ் தப்போ எல்லா தப்பும் பாவம் தான், ரைட்? தப்பு தான், பாவம் தான், ரைட்? தெர் இஸ் நோ கேட்டகரைசிங் சின். விளங்குதா உங்களுக்கு? இப்போ நல்லா கவனிங்க, அந்த பாவம் சின்னதோ பெருசோ என் வாழ்க்கையில இருந்தாலே இது எனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற உறவில் என்ன செய்யும்? ஒரு தடையை ஏற்படுத்தும் என்பதினாலே தான் அனுதினமும் நாம் பிறருக்கு மன்னிக்கிற ஆண்டவரே, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேனா, அறிந்தோ அறியாமலோ பாவம் செஞ்சிருக்கேனா, எனக்கு மன்னிச்சிருங்க, ரைட்? கேட்கிறது அவசியம். Asking God for forgiveness every day is necessary. வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது ஒரு ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளமை எங்க டீல் பண்றது, எப்படி டீல் பண்றது பார்க்கலாம். 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ரைட். வசனம் என்ன சொல்லுது? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ரைட்? அந்த ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர். அதை அப்படியே விட்டுருங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுது? அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதை ரெண்டையும் பிரிக்க முடியுமா? அறிக்கை செய்தலையும் விட்டு விடுதலையும் பிரிக்க முடியுமா? கன்ஃபெஸ், forsake, இந்த ரெண்டு வார்த்தையை பிரிக்க முடியுமா? பிரிச்சிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிடும்? ஃபால்ஸ் ஆயிடும், ரைட்டா? ஒரு கிராமர் லெசன். இன்னைக்கு உங்களுக்கான டானிக், பிரிஸ்கிரிப்ஷன், பில் எல்லாம் இங்கே தான் இருக்கு. நல்லா கவனிங்க என்னோட, ரைட்? 1 கொரிந்தியன் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Corinthians chapter 15 verse 56. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ரைட். மரணத்தின் கூறுன்னு வாசித்த உடனே நமக்கு என்னன்னு தெரியாது. கூறுனா நமக்கு தெரிஞ்சது இந்த காய்கறி எல்லாம் கூறு அப்படின்னு விற்பான், அல்லது கூறு போடுறது, அதான் நமக்கு தெரியும், ரைட்? இந்த கூறு அப்படின்னா என்ன? சரி, அதனுடைய அர்த்தம், அந்த மூல பாஷையில் இருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா பாய்சன் அல்லது இன்ஸ்டிகேஷன், ஸ்டிங் அப்படின்றது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, ரைட்? நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம், எங்க இருக்கிறோம்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஓகே, என்ன சொல்றாரு? நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் எதற்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள்? யார் மூலமா ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிக்கப்பட்டீங்க, ரைட்? அவர் மூலமா ரட்சிக்கப்பட்ட போது கிருபையும் சத்தியமும் ஆகிய அவர் தம்முடைய கிருபையினாலே உங்களை ரட்சித்து இப்ப என்ன செஞ்சிட்டாரு? தனக்கு கீழே கொண்டாந்துட்டாரு. உங்களுக்கு எனக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்து தான். நியாயப்பிரமாணம் அவருக்குள்ள இருக்கு, நிறைவேற்றப்பட்டதா இருக்கிறது. நான் நிறைவேற்றும்படியாக இல்லை, ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதா இருக்கிறது, ரைட்? அவருக்குள் இருக்கிற கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். 3 காரியம் செய்யணும், ரைட்? 3, இன்னும் 2 இருக்கு. ஆனா அந்த 3 ஃபர்ஸ்ட் நான் ரீகேப் பண்ணிடுறேன். முதலாவது என்ன செய்ய போறீங்க? நான் மன்னிக்கப்படணும்னா பிறரை நான் மன்னிக்க வேண்டும். வழங்குதா? ஐ நீட் டு forgive others to be forgiven. ஸோ ஆண்டவரே பிதாவே எங்கள் தப்பிதங்களை மன்னியும் என்ற அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரும்போது நம்ம அந்த ஜெபத்தை அப்படியே சொல்ல போகிறதில்ல. நம்ம we are going to pray what we need to pray. அப்போ உங்களுக்கு விரோதமா நேற்று இப்படி இவன் காயப்படுத்திட்டான் ஆண்டவரே, இப்படி பேசிட்டான் ஆண்டவரே, எனக்கு வர வேண்டியதை அநியாயமாக பறித்து எடுத்துகிட்டு போயிட்டான் ஆண்டவரே, பிதாவே அவனை மன்னிக்கிறேன், விட்டுறேன், ஐ forgive him. எனக்கு நீங்கள் மன்னிக்கணுமே, அதனால நான் என்ன செஞ்சிடறேன்? அவனுக்கு நான் மன்னிக்கிறேன்னு மன்னிச்சிருங்க. அடுத்தது என்ன சொல்லுங்க? பிதாவே நான் அறிந்தோ அறியாமலோ உமக்கு விரோதமாக ஏதாச்சும் பாவம் செஞ்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்களுக்கு தெரியும் இதை தப்பாக செஞ்சுருக்கோன்னா அதை வாயை விட்டு அறிக்கை பண்ணிருங்க. நான் இப்படி செஞ்சுருக்க கூடாது ஆண்டவரே, இதை செஞ்சுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. கேட்டிங்கன்னா மன்னிக்கப்படுவீர்கள், ரைட்? மன்னிச்சிட்டீங்க, மன்னிக்கப்படுவீர்கள். ஆனால் அதோட நிறுத்திடக்கூடாது. அடுத்தது நான் சொல்லணும், திரும்ப திரும்ப நான் அதே பாவத்தில் விழாதபடிக்கு நான் என்ன சொல்லணும்? பாவத்தின் வல்லமை என் மீது இருந்து முறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து முறித்து போட்டபடியினால் பாவத்தின் வல்லமை என் மீதிலிருந்து முறிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அறிக்கை செய்து கொண்டே வர்றீங்க, பாவத்தின் வல்லமை முறிக்கப்பட்டு போகுமா? போகாதா? நிச்சயமா போகும். அந்த தூண்டுதல் திரும்ப திரும்ப உங்களை கொண்டு போய் பாவத்தில் தள்ளுகிற அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படும், ரைட்? ஆனால் இதுல இருந்து வரக்கூடிய ரொம்ப முக்கியமான இம்ப்ளிகேஷன் இப்போதான் வருது.
நான் சொன்னேன், நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? முடிவுக்கு கொண்டாந்துட்டாரு. நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்ததுனால பாவத்தின் வல்லமை முடிவுக்கு வந்துருச்சு. ரைட்? வாசிங்க ரோமர் 6:23 ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ். ஒரே ஒரு ஃப்ரேஸ் மட்டும் வாசிக்க போறோம். ரோமன் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். போதும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் வல்லமை என் மேல் இருந்து அகற்றப்பட்டாயிற்று. இப்ப மரணம் என் மேல பலன் செய்ய முடியுமா? மரணம் என்னை ஆளுகை செய்ய முடியுமா? முடியாது. ரைட்? அதுக்கு நான் என்னைக்கும் வாழ போறேன் அப்படின்னு நான் சொல்லல. விளங்குதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரணம் என்பது இயற்கையா தேவன் மனுஷனுக்கு ஒரு ஆயுசு காலத்தை குறிச்சிருக்கிறாரு. ஆயுசு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 120 வயசு பக்கம் போய் மறிச்சானா. இப்போ இந்த காலத்துலலாம் அந்த அளவுக்கு போறதில்ல. ஒரு 80, 90 போனா, நான் சொல்வேன் 80 தாண்டி போனாதான் கிரேஸ். ஓகே? ஏன்னா மோசே சொல்லிட்டாரு 70, 80 எங்க பாவத்தினால வந்த வேணா ஆண்டவரே. ஆனா அதையும் தாண்டி போயிட்டேன் அப்படின்னாக்கா ஓகே, அதையும் தாண்டி கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அந்த வயசுல போய் மறிக்கிறவங்க ரொம்ப வெகு சிலர் தான். வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. வார்த்தையை கற்றுக்கொள்ளாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க இந்த செய்தியை கேட்கறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன சிஸ்டர் இப்படியெல்லாம் பேசுறாங்க, இப்படி கோவமா பேசுறாங்களே. பரவாயில்ல, சீல் பிதுக்குனாதான் காயம் ஆறும். விளங்குதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் திஸ் சர்ச் டு பி a healthy church. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் நிறைந்த ஒரு சபையா இருக்கணும். ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணி வெற்றி அற்புதம் நடக்கிற சபையா இருக்கிறத விட ஆரோக்கியமான சபையா, வாய் ஆரோக்கியமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:2, ரோமன்ஸ் சாப்டர் 8:2. இதை கட்டாயமா தினந்தோறும் அறிக்கை பண்ணுங்க. ரைட்? ரோமன்ஸ் 8:2 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. ஹல்லேலூயா. பாவம் மரணம் என்கிற பிரமாணம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா வசனம் சொல்லுகிறது அந்த பிரமாணத்திலிருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. ஹல்லேலூயா. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்கு உங்கள் சரீரத்தின் மேல் ஒரு சின்ன இன்ச்சு கூட அதிகாரம் கிடையாது. என்ன பிரமாணத்தின் கீழே நீங்க இருக்கிறீங்க? வசனம் சொல்கிறது ஜீவனின் ஆவியின் பிரமாணம். ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்ன? ரோமர் 8:11. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால், உங்களுக்குள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வியாதி வராதுன்னு சொல்லலை எங்கேயுமே. மரணம் உங்களை மேற்கொள்ள முயற்சிக்காதுன்னு எங்கேயுமே சொல்லலை. வரும். ஆனா நீங்க பார்த்து சொல்லணும், உனக்கு என்ன ரைட்டு, என்ன அதிகாரத்தை வச்சு எங்குள்ள வந்த? கிளம்பு, போ, வெளியில போ, கெட் அவுட். நான் தான் டெய்லி கேட்கிறேனே, பிதாவே நான் மற்றவங்களை மன்னிக்கிறேன், என்ன மன்னிங்கன்னு சொல்றேனே. பாவத்தின் வல்லமையை வேற முறிச்சிட்டாரு. என் மேல இருந்து பாவத்தின் வல்லமையும் முறிக்கப்பட்டாயிற்று. என்ன ரைட்ஸ் இருக்கு உனக்கு எனக்குள்ள வியாதியை கொண்டு வரதுக்கு? ஓடி போயிரு. Take your weapons and flee in Jesus mighty name. அதனால தான் பவுல் சொல்றார். வாசிங்களா 1 Corinthians chapter 15 verses 55 to 57. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இரலவென்ட்டான இடத்துலலாம் போய் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் தருகிற ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் எதை குறித்து சொல்றாரு? மரணத்தை குறித்து சொல்றாரு, பாவத்தை குறித்து சொல்றாரு. அவர் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதன் மேல? பாவத்தின் மேல, பாவத்தின் வல்லமையின் மேல அவர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். மரணத்தின் வல்லமையின் மீது எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. It is what you believe in your heart and confess with your mouth that will keep you in salvation. விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. விளங்குதா? பார்க்கும்போது பயமா இருக்கு, என்ன எப்போ நடக்கும்னு தெரியலையே அப்படின்னா ஒரே ஒரு வழி, உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஸ்கூலுக்கு அனுப்பி படின்னு தலையில கொட்டி பண்றீங்கல்ல, தயவுசெய்து காலில் எழுப்பி உட்கார வச்சு இதை அறிக்கை பண்ண வைங்க. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தின் கீழ் நான் வந்திருக்கிறேன். பாவத்தின் வல்லமை என் மேலிருந்து முறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு உங்க பிள்ளைய இதை பண்ணாதா, அதை பண்ணாதா, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை சொல்ல வைக்காதீங்க. அறிக்கை பண்ண வைங்க. ஆட்டோமேட்டிக்கா அவன் ஒழுங்கு ஆயிடுவான். ஹல்லேலூயா.
விசுவாசம் பிளஸ் அறிக்கை அவன் வாழ்க்கை மறுரூபமாக்கும். வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, எதுல இருக்கிறது? பலத்திலே இருக்கிறது. The violent take the kingdom by force. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Romans chapter 6 verse 13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அல்லேலூயா. கடைசியா ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும், என் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுசா நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே, உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீதிக்குரிய ஆயுதமாக உம் கரத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. உம்முடைய நீதியின் கிரியைகள், செயல்கள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் எனக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். Hallelujah. தேவன் உங்களை வெற்றி சிறக்க அழைத்திருக்கிறார். God wants you to have his victory. God wants you to walk in his victory. அவருடைய சுகத்துல, அவருடைய பலத்துல, அவருடைய ஆரோக்கியத்துல நீங்க நடை போடணும்னு விரும்புறார். இன்னைக்கு உங்களுக்கு வச்சிருக்க மகா பெரிய பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இந்த வாழ்க்கைய கஷ்டத்திலையும் கண்ணீர்லையும் வியாதியிலையும் செலவிடாதீங்க. ஜீவனின் வல்லமை இருக்கிற இடத்துல மரணம் என்பது இல்லை. ஜீவனின் வல்லமை இருக்கிற இடத்துல குறைவு என்பது இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். Not only in quantity but also in quality. ஆயுசு நாட்களிலே மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையின் தரத்திலும் இயேசு உங்களை பரிபூர்ணப்படுத்த வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா உங்க கையை பார்த்து சொல்லுங்க, என் கையில இருக்கு. எங்க கையில இருக்கு? என் வாயின் அறிக்கையில இருக்கு. அல்லேலூயா. அந்த அறிக்கை விட்டுவிடாமல் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இன்றைக்கு மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்பதை உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். எழுந்து நிற்போமா தேவனுடைய சமூகத்துல? இந்த காலவேளையில நம்மை அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் பிறரை மன்னிக்கிறோம். இன்னைக்கு யார் யார் மேல கசப்பு இருக்கோ ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காலவேளையில ஒப்பு கொடுத்துருங்க. Whoever has hurt you, whoever has done injustice to you, forgive them. மனதார மன்னிச்சிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்ததை யோசித்து பாருங்க. 10,000 தாலந்து எனக்கு மன்னிக்கப்பட்டு இருக்க, ஒரு 100 தாலந்து எனக்கு கடன் பட்டிருக்கிறவன நான் மன்னிக்காம போனா அதுல பிரயோஜனமே கிடையாது. என் வாழ்க்கையை அழித்து கொள்ள அவசியமே கிடையாது. அந்த 100 தாலந்துக்காக என்ன செய்யக்கூடாது? என் வாழ்க்கையை அழித்துடக்கூடாது. கையை உயர்த்தி எனக்கு சொல்லுங்க, ஆண்டவரே மன்னிக்கிற ஆண்டவரே, எனக்கு விரோதமா என்னை காயப்படுத்தும்படியாக, ஆண்டவரே எனக்கு விரோதமா அவதூறு பேசி எனக்கு பல விதமான தீங்குகளை செய்த எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. மனதார மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவர்களை நாங்க மன்னிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். We bless them in Jesus mighty name. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. அறிந்தோ அறியாமலோ உமக்கு விரோதமாய் உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் செய்திருப்போம் என்று சொன்னால் அதை மன்னித்து எங்க வாழ்க்கை விட்டு அகற்றி விடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் அறிக்கை செய்கிறோம், பாவத்தின் வல்லமையிலிருந்து கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையினாலே எங்களுக்கு விடுதலையை கொடுத்தார். We declare in the mighty name of Jesus, பாவத்தின் வல்லமை எங்கள் மீது இருந்து முறிக்கப்பட்டு இருக்கிறபடியினால் வியாதிக்கு எங்கள் சரீரத்தின் மேல் அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால. மணவாட்டிக்கு வஸ்திரமாய் இருக்கிற அந்த நீதியின் கிரியைகளை நாங்கள் செய்து மணவாளனாகிய உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே.